இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியான சாலை பாதுகாப்பு மாதம் விழா. இதனுடைய நோக்கம் ஒரு சிறு விபத்து கூட நிகழக்கூடாது என்பதற்கான ஒரு நிகழ்வு. இது இந்தியா முழுவதும் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் வந்து சிறப்பான மக்களுக்கு விபத்து சம்பந்தமான ஒரு எப்படியெல்லாம் நடக்குது, அது எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு நகரத்துலேயும் இது சிறப்பாக எடுத்து செஞ்சிகிட்ருக்குறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளில் வந்து ஒரு வாசன் ஐ கேர் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து எப்படி மனித உடல் உறுப்புகள்லேயே மிக முக்கியமானது டிரைவிங்கை பொறுத்தளவு கண் இல்லை அப்படின்னாவே நம்மளுடைய உலகம் இருண்டுரும். அதே போல தான் டிரைவிங்லேயும் கண் மிக மிக முக்கியமானது ஒன்று. அந்த உணர்வை உள்நோக்கி உள்வாங்கி இந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக டிரைவர்களுக்கு இலவசமாக முக்கியமாக அந்த கண்புரை அறுவை சிகிச்சை செஞ்சிட்ருக்காங்க. அதற்காக நான் சார்ந்திருக்கக்கூடிய துறையான போக்குவரத்து துறை சார்பாகவும் என்னுடைய உடன்பிறவா சகோதரர்களாக தேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுநர் சார்பாகவும் இந்த நேரத்தில் அந்த ஓட்டுநர் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு கோடான கோடி நன்றியை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டு, இதனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே நான் உள்ள விசாரித்த வகையில் இந்த விழாவுக்கு வருகை இருந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய டூரிஸ்ட் டாக்ஸியினுடைய தலைவர் மற்றும் பஸ் அசோசியேஷனுடைய தலைவர், என்னுடைய சகோதரர் டிராஃபிக் இருந்து வந்திருக்கக்கூடிய எஸ்ஐ மற்றும் இந்த கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் ப்ரெஸ் பீப்புள்ஸ் மற்றும் அதைவிட இந்த ஹாஸ்பிட்டலில் பணிபுரிந்து இந்த ஹாஸ்பிட்டல் சிறப்பாக இருக்க உறுதுணையாக இருக்கக்கூடிய டாக்டர் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நர்ஸுகளையும் இந்த நேரத்தில் நான் சார்ந்திருக்கக்கூடிய போக்குவரத்துறை சார்பாக வருக வருக என்று வரவேற்று, இப்போ முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆக்சிடெண்ட்டில் முதலிடம் இருக்கிறது கோயம்புத்தூர். அதுக்கு அடுத்த இடம் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம 2வது இடத்துல இருக்கிறோம். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம மாவட்ட நிர்வாகமும் சரி, காவல்துறையும் சரி, போக்குவரத்து துறையும் சரி மிக கடுமையாக அதற்குண்டான நடவடிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றோம். அதனுடைய ஒரு பகுதி தான் பார்த்துட்டிங்க அப்படின்னா தலைக்கவசம் போடாதவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு அபராதமும், சீட் பெல்ட் போடாதவங்களுக்கு அபராதம், அதே மாதிரி ஓவர் ஸ்பீடு ஓட்டுறவங்களுக்குடான அபராதங்கள்லாம் விதிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை முடுக்கிவிட்டு கொண்டு இருந்தாலும் விபத்து தடுப்பு அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இருந்தால் மட்டுமே இந்த விபத்தை தவிர்க்க முடியும். அதர்வைஸ் நாங்களோ அல்லது டிராஃபிக்லேயோ யார் முயற்சி செய்தாலும் விபத்தை தடுக்க முடியாது. அதுக்கு ஒரே காரணம் நம்ம ஏர்லி ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் நம்ம மேற்கொள்கிறோம், இல்லை நம்ம ஒரு 2 வீலர் எடுக்கிறோம், இல்லை நம்ம காரை ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 மணிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 1/2 hour பிஃபோர் நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னாவே அந்த விபத்துலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அப்படிங்கிறத என்னுடைய மிக தாழ்மையான எந்த ஒரு நிகழ்வுமே ஆக்சிடெண்ட்டை பொறுத்தளவு ஒரு 4 மேஜர் ரோல் தான். ஆக்சிடெண்ட்டுக்கு உண்டான காரணங்கள் அப்படி எடுத்திங்கன்னா 4 ரோல் தான். அது ஒன்று ஓவர் ஸ்பீடு தான். சார் உங்களுக்கு எப்படி தான் தெரியும், நீங்கள் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னா, எந்த ஒரு விபத்தை என்னுடைய ஏரியாவில் நடந்தாலும் அந்த விபத்தை ஆய்வு செய்ய வேண்டிய பணி என்னை சார்ந்தது. அப்போ அந்த வண்டியை ஒரு விபத்தை நான் பார்க்கும் பொழுதே அதனுடைய சேத மதிப்பை வச்சு அந்த வண்டியினுடைய ஸ்பீடை என்னால் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு ஒன்றும் யாருமே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வண்டியினுடைய டேமேஜ் நம்ம கணிக்கும் பொழுதே இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடியே இன்றைக்கி மட்டும் 20 ஆக்சிடெண்ட் அட்டன் பண்ணிட்டு வரேன் நான். அதில் மேஜராக 2 வீலர் ஆக்சிடெண்ட் தான் ரொம்ப அதிகம். ரொம்ப எங்களால் சொல்ல முடியல. ஒரு 10 ஆக்சிடெண்ட் நாம் அட்டன் பண்ணோம் அப்படின்னா அதில் 2 வீலர் கிட்டத்தட்ட 8 ஆக்சிடெண்ட் ஆகிட்டு. அதே மாதிரி ஸ்பீடு மேஜர் ரோல் ஸ்பீடு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன பார்த்தீங்களா 2 வீலர். அந்த 2 வீலர் ஆக்சிடெண்ட் நம்ம அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் தலையில் அடிபட்டு தான் இறக்குறாங்க.
தலையில் அடிபட்டு செல்ஃப் கிட்டு ஹெல்மெட்டு போட்டிருந்தா அந்த அவங்க ஆக்சிடெண்ட்டுக்கு வந்து நான் ஆய்வு பண்ணும்போது அவங்களுடைய உறவினர்கள் சரி, அந்த இறந்தவருடைய பையன் மனைவி இவங்கெல்லாம் வந்து சொல்லும்போது, சார் ஒரு சின்ன விஷயம் சார், இந்த ஹெல்மெட்டை போட்டிருந்தா அவர் காப்பாற்றிருக்கலாம் சார் அப்படின்னு அவங்க எங்கிட்ட சொல்கிறது உண்டு. இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு சென்சஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த உயிரிழக்கக்கூடிய ஆட்கள், அதாவது நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 25 தான் இருக்காங்க. முதல்ல அதாவது ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு வீட்டுக்கு 4 5 அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இப்போ எல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதே ரொம்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போன விஷயந்தான். அப்போ அந்த ஒரு ஆளுகளையும் இழந்துக்கிட்டு அவங்களுடைய நிலைமையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கணும். ஸ்பீடு வந்து ஒரு முக்கியமே இல்லை. அதனால் இப்போ இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் நினைக்கலாம். இதை எத்தனையோ கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வாழ்க்கை பாடம். ஏன்னா அந்த நிகழ்வுகளை வந்து எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சார் ஒரு பையன் சார் அவர் இழந்துட்டாப்பிள்ளைங்க, நாங்கள் என்ன அடுத்த மூமெண்ட்டு என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சில பேரண்ட்ஸ்லாம் எங்கிட்ட சொல்கிறது உண்டு. அப்போது அந்த ஸ்பீடு, அந்த 2 வீலருடைய ஹெல்மெட்டினுடைய முக்கியத்துவம், அதை விட ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அந்த ஹெல்மெட் போடுறதோடு நிற்காமல் அந்த லாக்கை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஹிட் ஆகும்போது இல்லை கீழே தலையில் விழுகும்போது கூட அந்த லாக் இல்லைன்னா ஹெல்மெட் தனியாக கழட்டு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம தலையில் அடிபட்டு இறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஹெல்மெட்டினுடைய லாக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையோ அல்லது உங்கள் உடன் பிறந்தவர்கள்ட்டையோ சொல்லும் பொழுது இந்த லாக்கினுடைய முக்கியத்துவத்தை தயவுசெய்து நீங்கள் எடுத்து சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் போய் சொல்ல முடியாது. இந்த ஒரு கூட்ட வாயிலாக சொல்லும் பொழுது அதை நீங்கள் அந்த லாக்கு தயவுசெய்து போடுங்க. எங்களுக்காகவோ அல்லது ஒரு போக்குவரத்து காவல்துறைக்காகவோ அந்த போடணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் வெளியே அனுப்புங்க. கண்டிப்பாக நம்ம சேஃபாக இருக்கலாம். அதே மாதிரி சீட் பெல்ட்டை பொறுத்தளவில் இப்போ அனைத்து வாகனமே கிட்டத்தட்ட இப்போ எல்லாமே மினிமம் 100 ஓட்டுற அளவுக்கு ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எல்லாருமே மேக்ஸிமம் 100 120 இந்த ரேஞ்சில் தான் நம்ம ஓட்டுறோம். அப்போ அந்த சீட் பெல்ட் போடாத போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சடன் பிரேக் இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் வரும்பொழுது நம்ம உடம்பினுடைய அகலமான பகுதி டேஷ்போர்டுலேயோ அல்லது ஸ்டேரிங்லேயோ அல்லது பின்னாடி சீட்டில் இருக்கிறவங்க வந்து முன்னாடி இருக்க சீட்டில் வந்து ஹிட் ஆகிறதுக்கோ அல்லது மேலே போய் அந்த டாப் சீலிங்கில் ஹிட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஹிட் ஆகும் பொழுது பார்த்திங்கன்னா விழா எலும்பு கிராக் ஆகி இன்டர்னல் பஞ்ச், அதாவது ஹார்ட்லேயோ அல்லது நுரையீரலையோ ஆட்டோமேட்டிக்காக பஞ்ச் ஆகிடும். அவர் உடம்புல எந்த சிறு காயமும் இருக்காது, நல்லா பேசிகிட்டு இருப்பார். ஒரு 1/2 hour ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவர் இறந்துருவார். அதே மாதிரி தலையிலே அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த சீட் பெல்ட்டினுடைய முக்கியத்துவம் வந்து என்னால் இதை விட ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆக ஸ்பீடு, ஹெல்மெட்டு, சீட் பெல்ட். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிடெண்ட்டை பொறுத்தளவில் அடுத்து ஓவர்டேக்கிங், அதாவது 3வது ஹிண்ட்டு வந்து ஓவர்டேக்கிங் பண்ணும்பொழுது தான் பெரும்பாலான விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த நீங்கள் கார் ஓட்டும் பொழுதும் சரி அல்லது 2 வீலர் ஓட்டும் பொழுதும் சரி, ஒரு வளைவு எதிரில் வந்து சாலை தெரியல, நமக்கு அந்த பெண்டில் வந்து நமக்கு சாலைகள் தெரியல அப்படின்னாவே ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். எக்ஸலேட்டர்லேருந்து கொஞ்சம் கையை எடுத்துட்டிங்கனாவே அல்லது காலை எடுத்துட்டிங்கனாவே வண்டியினுடைய ஸ்பீடு கண்ட்ரோல் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்காக வாகனத்தை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடியும். அப்போது எந்த ஒரு வளைவிலுமே நம்ம எதிரில் வரக்கூடிய வாகனம் கண்டிப்பாக ஒரு ஸ்பீடாக வரலாம், அல்லது அவர் வந்து அந்த ரோட்டினுடைய தன்மை தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒசூருக்கு பொறுத்தளவில் வந்து அதர் ஸ்டேட் பீப்புள் தான் அதிகமாக ஓட்டுறாங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் அதிகமாக ஓட்டுறாங்க. நம்ம சாலையினுடைய தன்மை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம லோக்கலில் இருக்கிறோம், இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டேர்னிங் வருது அப்படிங்கிறதெல்லாம் அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புளை விட அதர் ஸ்டேட் பீப்புளை விட நமக்கு நல்லா தெரியும். அப்போது வேகத்தையும் எதிர்பார்த்து ஒரு வாகனத்தை வந்து நீங்கள் எதிர்பார்த்து ஓட்டும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து விபத்திலிருந்து தப்பிக்கலாம். ரைட் சார். இப்போ எதிர்பார்த்துனா எப்படி? ஒரு டாஸ்மார்க் இருக்குது, டாஸ்மார்க்கில் அங்கே யாரும் வந்து ஞானிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் தன்னை மறந்து வண்டி ஓட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. நான் வந்து இந்த இடத்துல ஒரு டாஸ்மார்க் இருக்குது சார் அப்படிங்கிற பொழுது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவங்க திருத்துறதுக்கு நம்ம வரல, நம்ம யாராவது திருத்துறதுக்கு வந்திருக்கிறோமா? இல்லை. ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி பீப்புள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அறிவாளி, நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டும் பொழுது கண்டிப்பாக அந்த பெரு விபத்து சிறு விபத்தாக மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. முற்றிலுமே அந்த விபத்தை நம்ம தவிர்க்க முடியாட்டி ஒரு சிறு விபத்தாக கூட நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இது என்ன ஒத்துக்கலாமா? ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்களே. நான் சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து கிளாஸ் மாதிரி இல்லாமல் இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன். ஏன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எங்களோட அவங்களுக்கு எல்லா விஷயம் நல்லா தெரியும். பட் ஆனால் இந்த கிரிட்டீரியா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த ஒரு மேஜர் ரோல். அதே மாதிரி ஒரு மழை ஓவராக பெய்யுது, இல்லை தண்ணி
ஓவராக போயிட்டுருக்குது அப்படிங்கிற பொழுது கார் ஓட்டும் பொழுது எந்த டூ வீலர் ஓட்டினாலும் நீங்கள் அந்த சாலையை கடக்கும்போது அந்த சைலன்சர் தான் லெவல், அந்த சைலன்சர் லெவல் வரைக்கும் நீங்கள் தண்ணி போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் பாஸ் பண்ணலாம். அதர்வைஸ் சைலன்சர் மூழ்கிற அளவுக்கு அந்த ரோட்டில் தண்ணி போனால் நீங்கள் அந்த இடத்த பாஸ் பண்ணும் பொழுது சைலன்சரில் தண்ணி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வண்டி ஆஃப் ஆயிடும். அப்போ நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. காட்டாற்றுகளை அடித்துட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஹிஸ்ட்ரி தான். அப்போ நமக்கு ஒரு ஹிண்ட் என்ன அப்படின்னா, அந்த சைலன்சர் டூம் முழுகாத அளவுக்கு தண்ணி ரோட்டில் பாஸ் ஆச்சுன்னா நம்ம கிராஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து பாதுகாப்பானதாக இல்லை. அப்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஹெல்மெட்டு, ஓவர் டேக்கிங். சரி சார், இதெல்லாம் நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டீங்க, நான் வந்து சேஃப்டியாக தான் இருக்கிறேன் சார், நான் எந்த இடத்துல பாதிப்பேன் அப்படின்னா, எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஆக்சிடெண்டெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சம்மந்தமாக சாட்சிக்கு சொல்ல வேண்டியது இருக்கும். அதாவது உங்கள் மனசில் தோணலாம், ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டினாலும் ஓடும், சீட் பெல்ட் இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும். என்ன அப்போ நான் எந்த இடத்துல பாதிப்பேன் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக நான் வந்து ஆக்சிடென்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்னு ஒரு ஏஆர் காப்பி ஒன்று நம்ம அது கோர்ட்டுக்கு சப்மிட் ஆகும். அந்த காப்பியில் வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து நீதிபதிக்கிட்ட வந்து 4 கேள்வி கேட்பாங்க. ஒன்று, இந்த வாகன ஓட்டுநருக்கு லைசன்ஸ் இருந்துச்சா? எஸ் சார். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருந்துச்சா? அதை நீங்கள் நல்லா ஆய்வு பண்ணீங்களா? சார் இன்சூரன்ஸ் இருந்துச்சு சார். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு ஏர் பேக் ஓப்பனாக இருந்துச்சா? ஏன்னா சீட் பெல்ட் போட்டிருந்தால் மட்டும்தான் இப்போ இருக்கிற வண்டியிலலாம் ஏர் பேக் ஓப்பன் ஆகும், அதர்வைஸ் ஏர் பேக் ஓப்பன் ஆகாது. அதையும் நாங்கள் எவிடன்ஸாக சொல்கிறோம். இன்னும் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு, சார் இந்த டூ வீலர் போனவங்கள ஹெல்மெட்டு போடுறாங்களா, ஹெல்மெட்டு போட்டு ஓட்டினாங்களா, உங்களுக்கு ஏதாவது அதுக்குண்டான எவிடன்ஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொரு நிகழ்வுகளும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. சரி சார், இது எல்லாமே எங்கிட்ட இல்லை அப்படின்னா, ஒரு விபத்தில் வந்து ஒரு சின்ன உயிரிழப்போ ஒரு ஃபேமிலியில் நடக்குது அப்படின்னா, இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எந்த கிளைமுமே கிடைக்காது. அப்போது நம்ம ஏற்கனவே ஒரு விபத்தை சந்திச்சு நம்ம கொஞ்சம் சமுதாயத்தில் ஏன்னா ஒரு ஹார்ட் ஆஃப் த பர்சன், ஒரு வீட்டினுடைய அப்பாவோ அல்லது யாரோ ஒருத்தர் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த எவிடன்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம எந்த கிளைமுமே கிடைக்காது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இன்னும் நம்ம பின்னோக்கி போயிடுவோம். அப்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் ஒரு தாழ்மையான அன்பான உங்கள் வீட்டு சகோதரராக நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம நாட்டையோ ஊரையோ திருத்த வேண்டாம். நம்மகிட்ட இருந்து ஒரு டிசிப்ளினை நம்ம திருத்தினா கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும். நம்ம செய்ய வேண்டியது, இருசக்கர வாகனம் ஓட்டும் பொழுது கண்டிப்பாக நான் ஹெல்மெட்டு போடுவேன், அப்படி யாராவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் போடாமல் இருந்தால் இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதே மாதிரி சீட் பெல்ட் போடாமல் இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் வண்டியில் ஏதாவது இன்சூரன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து இன்சூரன்ஸ் போடுறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. அதை எல்லாம் விட ஓட்டுநர் நண்பர்களுக்கு எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நிறைய விபத்துகள் வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாமல், அதாவது ஹார்ட் அட்டாக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஸ்டேரிங்கில் உட்காந்துட்டு இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக் வருது. அதே மாதிரி இப்போ எல்லாமே வந்து லைட் எல்லாமே வந்து முதல்ல விட இப்போ ரொம்ப பிரைட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அதை தவிர்க்கிறதோடு இல்லாமல் எல்லா ஓட்டுநருமே முடிஞ்ச அளவுக்கு வருஷம் ஒரு தடவையாவது ஐ டெஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹெல்த் செக்கப்பும் பண்ணிக்கிட்டு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை இப்போ எப்படி 2வது இடத்துல இருக்குதோ அதை வந்து நம்ம கடைசி மாவட்டமாக கொண்டு வர்றது, அதனுடைய முயற்சி தான் எங்களுடைய இந்த கூட்டத்தினுடைய ஒரு சின்ன நிகழ்வு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை வந்து விபத்தில்லா ஒரு மாவட்டமாக உருவாக்கலாம். அதுக்கு உங்களுடைய முயற்சி தேவை. எங்களுடைய சப்போர்ட் என்றைக்கு உங்களுக்கு இருக்குது. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைத்து ஒரு ஏற்பாடு செய்த இந்த மருத்துவமனை நிர்வாகத்திற்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய போக்குவரத்து துறை சார்பாகவும் மற்றும் உங்கள் அனைவரும் சார்பாகவும் நன்றிகளை பதிவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.